போகிற இடத்துல நமக்குள்ள இருக்கிற மகிமையும் அவருக்குள்ள இருக்கிற சுபாவமும் வேற. அவர்களுக்கு முன்பாக நான் வித்தியாசமானவன் என்று காமிப்பதற்கு நான் நாடகம் ஆடக்கூடாது, தயங்கக்கூடாது. ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:14, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்காக அழைத்தார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை இப்போ அடையும் பொருட்டாகல்ல, அடைஞ்சாச்சு. சுவிசேஷம் கேட்டீங்கல்ல, இயேசு உள்ளத்தில் வந்தாச்சா? இயேசு நமக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரா? உள்ளவர் என்னவா இருக்கிறார் என்று பார்த்து பார்த்து எதை பார்க்கிறோமோ அதை பார்த்து வளர்கிறோமோ அதை போல மாறுறோம். இயேசுவை ஏன் பார்க்குறோம்னா, எல்லாம் கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் குறையே இல்லை, நம்ம வாழ்க்கையில் தவறே இல்லை, நம்ம மிஸ்டர் பர்ஃபெக்டாக மாறிட்டோம் அப்படி சொல்லலை. குறைகள் இருக்குது, தவறுகள் இருக்குது, சில பிரியமில்லாத காரியம் இருக்குது. அதனால தான் மாறுகிறோம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? வர்றோம், ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறிகிறோம், அறிந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை என்ன? பாட்டு பாடுறதா? அவருடைய சுபாவத்தை உயர்த்துவது, அவருடைய நேச்சரை உயர்த்துவது. மக்களுக்கு ஆராதனை நினைக்கிறாங்கன்னா ஸ்லோவாக பாடுறது. முதல்ல 2 பாட்டு துதி வேகமாக பாடணும், அப்புறம் ஸ்லோவாக பாடணும், அப்புறம் கொட்டடிச்சு பீக்கில் போயிடணும். அது என்ன? அது 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 எந்த மண்டலத்துக்கு போகிறான்னு தெரியாது. ஆராதனைங்கிறது அவரோட நேச்சரை அறிந்து அந்த நேச்சரை குறித்து ஒரு அறிவை நான் பெற்று அவரை ஆராதிப்பது. பாட்டு புதுசாக இருக்குன்னு அப்படியே நான் பாட்டையே பார்த்துக்கிட்டு கிடையாது. புது பாட்டாக இருக்குல்ல, எங்கே இருந்தால் அந்த பாட்டை இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இருக்காருக்கோ, புதுசு புதுசாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டையே பார்க்கறது கிடையாது. அது ஆராதனை கிடையாது. அந்த பார்க்கும்போது அவருடைய நேச்சரை பார்க்கிறோம். அந்த நேச்சரை பார்த்து நாம் மாற்றப்படுகிறோம், மாற்றப்பட்டு அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க. இயேசு பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? மதத்தை உருவாக்குறதுக்கா? மெய்யான ஒரே தேவனாக இருக்கிற தேவனை வெளிப்படுத்த வந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் தேவனோட நேச்சரை இந்த உலகத்துக்கு காமிக்க வந்தார். 10ல் ஒரு சாமின்னு வரல, நானே சாமின்னு வந்தார். நான் ஒரு சாமியை காமிக்க வரேன்னு சொல்லலை, சாமியுடைய பிரதிபலிப்பாக வந்தார். என்னை கண்டவன் பிதாவே கண்டானார். பிதாவினுடைய பிரதிபலிப்பாக காமிச்சார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொன்னோன்னா ஒருத்தர் சொல்கிறான், சூப்பராக நான் செய்தி நல்லா இருந்துச்சுங்க, பிதாவை காமிச்சா நல்லா இருக்குண்ணா. பெரிய அறிவாளிங்க அவன். என்னை கண்டவன் பிதாவை கண்டன்னு சொன்னால நீங்கள் நல்லா டீச் பண்ணீங்க, ஆனால் பிதா யாருன்னு எனக்கு கொஞ்சம் காமிச்சிங்க நல்லா இருக்குண்ணா. ஓப்பனாக சொன்னாவே கூட இருந்தவனுக்கே அறிவு வரலன்னா, இந்த விழுந்து போன உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், யாரை சேர்ந்தவராக இருக்கிறோம் என்று ஒரே நாளில் நம்மை பார்த்து உலகம் தெரிந்து கொள்ளாது. அவரை பார்க்கிறோம், அவருடைய குணாதிசயங்களை அறிகிறோம், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை இலக்கை நோக்கி தொடர்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன? அவரை அறியணும். அறிய அறிய என்ன செய்கிறோம்னா அவரை போலவே மாற்றப்படுகிறோம். மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி மாற்றப்பட்டோமோ அந்த மாற்றப்பட்ட மட்டும்தான் காமிக்கணும், மாற்றப்படாததை காமிக்கக்கூடாது, வேஷம் போடக்கூடாது. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, நான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிருவேன்னுச்சு. அது எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆளுக்கு ஏற்றது மாறுறது அதுக்கு தான் ஆண்டவர் சாடுன்னு சாடினார். ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்கு. உலகம் நாடகம் ஆடினா தான் பிடிக்கும். நாடகம் ஆடாதீங்க, உங்களை அப்படி காமிங்க. எது தவறோ தவற சொல்லுங்க, எது சரியோ ஓப்பனாக சொல்லுங்க. உலகம் நாடகம் ஆடி நாடக கூட்டத்தில் நம்மளே ஒரு கூட்டமாக மாற்ற நினைக்கும். மாறாதீங்க. என்ன மகிமை நமக்குள்ள இருக்கிறதோ அந்த மகிமை வெளியே காமிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது.
கலாச்சாரம் வித்தியாசமான கலாச்சாரம். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, போகிற இடத்துல நமக்குள்ளே இருக்கிற மகிமையும் அவருக்குள்ளே இருக்கிற அது மகிமை கிடையாது. அவருடைய சுபாவமும் வேற. அவர்களுக்கு முன்பாக நான் வித்தியாசமானவன் என்று காமிப்பதற்கு நான் நாடகம் ஆடக்கூடாது, தயங்கக்கூடாது. நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் யாருக்கு முன்பாகவும் எனக்குள்ள இருக்கிற மகிமையை காமிப்பதற்கு தயங்க மாட்டேன். வாசிப்போம், கலாத்தியர் 5:11 வாசிப்போம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்து போயிருக்குமேங்கிறார். நான் எதுக்கு கஷ்டப்படுறேன், எதுக்கு துன்பப்படுறேன்? எல்லாரை போல நானும் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் ஒத்த வேஷம் தரிச்சிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வராதேங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். சிலுவையினால் மாத்திரம்தான் மீட்பு, கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் மீட்பு. வேறு எந்த விதத்தில் மீட்பு இல்லை, அவரை அன்றி ரட்சகர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் துன்பப்படுகிறேன் என்று. யாரால் துன்பப்படுகிறார்? மதவாதிகளால் துன்பப்படுகிறார். மதவாதிகளுக்கு ஏற்ற விதத்தில் மாறலாம். இன்னைக்கு சில பிரசங்கர்கள் எனக்கு தெரியும், கிரேஸ் போதிக்கிற சர்ச்சில் போனோம்னா கிரேஸ்க்கு ஏற்ற மாதிரி போதிப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடிய சர்ச்சுக்கு போனோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை நான் ஏற்றவே மாட்டேன். நான் நீங்கள் போகிற சபைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேஷம் போடக்கூடாது. அங்கே போய் கிருபையை பற்றி பேசவே மாட்டாங்க. ஒரு சொல்ல, நான் எதுக்கு துன்பப்படுறேன்? இயேசு மட்டும் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ணாதான் நல்லது நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு கஷ்டமே இல்லைங்கிறாரு. சுவிசேஷம் காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது. எந்த எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. அவர் எதை விசுவாசாரோ அதில் ஃபேமாக உறுதியாக இருந்தார், ஸ்திரத்தன்மையாக இருந்தாருங்க. மாற்றப்படுகிறோம், நேச்சரால் மாற்றப்பட்டிருக்கிறோம்னா நம்ம வளைஞ்சு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு எல்லாம் வளைஞ்சு கொடுக்குற ஆட்கள் தான் அதிகம். இந்த மகிமை காமிக்கிறதுல சோர்ந்து போயக்கூடாது.